பிரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக எந்த அளவுக்கு ஒரு கட்சியை சேதப்படுத்துவாங்க, ஒரு மாநிலத்தையே சேதப்படுத்துவாங்க அப்படின்றதே வரலாற்றுகள். ஏன்னா நமக்கு கண் முன்னாடியே இருக்கிறது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தல்ல ஷிண்டே அப்படின்ற ஒருத்தரை உருவாக்குனாங்க, அஜித் பவார் அப்படின்றத உருவாக்குனாங்க. சிவசேனா கட்சியை ரெண்டா பிரிச்சு ஷிண்டே தலைமையிலான ஒரு அணியை உருவாக்கி தாம் பக்கம் வச்சுக்கிட்டாங்க. தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடைச்சு அஜித் பவார தாம் பக்கம் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் எப்படி டம்மியா இப்ப வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் கண் கூட பார்க்க போறோம். அடுத்தபடியா எங்க போறாங்க பாஜக அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல தேர்தல் நடக்க போகுது. நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல்ல பல கட்சிகள் ரொம்ப மும்முறை, இந்தியா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, ரெண்டு கூட்டணியும் முற்று மோதி என்ன பண்றாங்க, யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு போட்டி முனைப்புல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இதுல இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்கதான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கருத்து கணிப்புகள் அப்படியா வருது. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது ஒரு குழப்பமான ஒரு கூட்டணியா இருக்கு. நீங்க நிதிஷ்குமாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்பாரு, காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவாரு, காங்கிரஸ் ஆதரிப்பாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு கட்சியில, இப்படியாய் மாறி 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 என்ன பண்ணிதார் பயணித்து வந்ததுதான் நிதிஷ்குமார். அதனால நிதிஷ்குமாருக்கு நிலையான ஒரு ஸ்டாண்ட் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ 243 தொகுதி பீகார்ல இருக்கு. இதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க தொகுதி பார்த்தீங்கன்னா, அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது நிதிஷ்குமார் தலைமையில தான் இருக்கு. இப்ப இங்க எப்படி தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்குதோ, அதே போலதான் மாநில கட்சியான நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, சீட்டு ரெண்டு பதியா பிரிச்சிருக்கிறாங்க. 101 சீட்டு நிதிஷ்குமாருக்கு, 101 சீட்டு பாஜகவுக்கு அப்படின்னு பிரிச்சாங்க. மீதி சீட்டுகளை கூட்டணி கட்சிகளான சின்ன சின்ன கட்சிகளுக்கு அவங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீட்டு பகிர்மானம் இருக்குல்ல, 101 சீட்டு நிதிஷ்குமாருக்கும் 101 சீட்டு பாஜகவுக்கும் அப்படின்றத ஏன் இந்த விஷயத்த இவங்க சரிசமமா பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக அங்க காலூன்ற முயல்றாங்க. 2025 சட்டமன்ற தேர்தல் பீகார்ல பாஜக அங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால இறங்கி இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து ஜெயிக்கும் பொழுது பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அப்ப அங்க யாரு கூட்டணி கொடுத்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நிதிஷ்குமார், இன்னொன்னு சந்திரபாபு நாயுடு. இதுல சந்திரபாபு நாயுடு ஆதரவை வாபஸ் பெற்றா கூட பெருசா அடி வாங்க மாட்டாரு மோடி அவர்கள். ஆனா நிதிஷ்குமார் வாபஸ வாங்கிட்டாருன்னா மோடியோட கவர்மெண்ட் க்ளோஸ் அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கு. சோ இப்ப நிதிஷ்குமாரை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பீகாருக்கு நிதியை வாரி வாரி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நிதிஷ்குமாருக்கு ஃபேவராவே மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, கொடுத்துச்சு. ஆனா இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ நடக்க போகிற தேர்தல்ல நிதிஷ்குமார் ஜெயிச்சிட்டா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு மாநிலத்துல முதலமைச்சரா இருக்கிறார், அவர் என்ன நினைப்பாரு, நான் எப்பவுமே இருந்தாலும் முதலமைச்சரா தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது நிதிஷ்குமார் ஒருவேளை தோத்துட்டா, இப்போ இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துட்டு அவரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுவாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறத வாபஸ், அந்த ஆதரவை வாபஸ் வாங்குவார். வாபஸ் வாங்குற டைம்ல மோடியோட கவர்மெண்ட் டவுன் ஆயிடும். சோ அதனால கணக்கு பண்ணி இங்க பாஜக எப்படி சூப்பரா பிளான் போட்டிருக்காங்கன்னா, 101 சீட் இவருக்கும் 101 சீட்டு பாஜகவுக்கும் பிரிச்சிருக்காங்க. இப்போ இவர் மெஜாரிட்டியில வின் பண்ண முடியாது. மெஜாரிட்டியில வின் பண்ணாதான் இவர் பேச்ச பாஜக கேட்கும். இப்போ அதுக்காக தான் பிளான் போட்டு என்ன பண்றாங்கன்னா, பாஜகவுடைய பேச்சை நிதிஷ்குமார் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் சீட்டை இப்படி பிரிச்சிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ அமித்ஷா அவர்கள் நேற்று தினத்துல பேட்டி கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, பீகார்ல ஜெயிச்சிட்ட பிறகு நாங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவரை பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா அது அப்படி பண்ணல. நாங்க ஜெயிச்சிட்ட பிறகு ஒரு முதலமைச்சர் நாங்க தேர்ந்தெடுப்போம், அது பாஜகவை கூட இருக்கலாம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா நிதிஷ்குமார் மெஜாரிட்டியில வின் பண்ணல. இப்ப 101 சீட்டு கொடுத்திருக்காங்க. 100 சீட்ல ஒரு வின் பண்ணிட்டாருன்னா, ஒருவேளைப்பா நான் 100 சீட்ல வின் பண்ணிட்டேன், எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடம் பிடிக்கலாம். ஆனா இங்க பிளானே வேற மாதிரி. ஏன்னா நிதிஷ்குமாரை மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது, அதுக்காகத்தான் சீட்டை இப்படி பிரிச்சிருக்காங்க. இப்ப அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்தினாங்க. தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தம் அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு, நாங்க ஜெயிச்சிட்ட பிறகு அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. சோ இதே குழப்பமான சூழ்நிலையை தான்
பீகார்லயும் அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, திட்டவட்டமா சொல்றாரு, நாங்க ஜெயிச்சிட்ட பிறகு பீகார்ல இருந்து ஒரு முதலமைச்சரை நாங்க தேர்ந்தெடுப்போம். அப்ப நிதிஷ்குமார கதற விடுறாங்க பாஜக அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட வாக்காளர்களை நீக்கும் பணியில அவங்க ஈடுபட்டுட்டாங்க. இதை கண்டுபிடிச்சுதான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் செயல்படுத்தல. இவங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பா நடக்குது. ஒரு பக்கம் வாக்காளர் நீக்கமும் பெறுது. காங்கிரஸ் உடைய வாக்காளர்கள், அதாவது பாஜக அல்லாதவருடைய வாக்காளர்களை அங்க நீக்கி இருக்கிறாங்க. இது தேர்தல்ல எப்படி ஜெயிக்க போறாங்க, என்னென்ன போட்டிகள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதனிடையில தான் நிதிஷ்குமாரை டம்மி பண்ணணும், நிதிஷ்குமாரை டேமேஜ் பண்ணணும், நிதிஷ்குமாரை கதை விடணும். இதனிடையில நிதிஷ்குமாரை டேமேஜ் பண்ணணும், நிதிஷ்குமாரை கதற விடணும் அப்படின்றதுக்காக பாஜக சூப்பர் பிளானோட இறங்கி இருக்கிறாங்க. அதனுடைய நீட்சி தான் அமித்ஷா அவர்கள் ஜெயிச்சிட்ட பிறகு நாங்க முதலமைச்சர் யாருன்னு நாங்க எங்களுக்குள்ள கூடி பேசி நாங்க தேர்ந்தெடுப்போம். அது வரைக்கும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படின்ற ஒரு தகவலையும் இங்க கொடுத்திருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.